Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல்ல ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் பார்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்டேட் அப்படின்றத. அது என்ன அப்டேட் அப்படின்னா ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம் மல்டிபிள் யூசர்ஸுக்கு அட் எ டைம். இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து எப்படி போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவல் எக்ஸல் ஃபைலா போயிட்டு கிரியேட் ஆகி அவங்களோட ரிசல்ட் வந்து சேவ் ஆயிடும் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கன்சாலிடேஷன் மேக்ரோ யூஸ் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட ரிசல்ட்டை வந்து ஒரு மாஸ்டர் ஃபைலுக்கு நம்ம கொண்டு வருவோம். இதுதான் லாஜிக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு காமன் ஃபைலில் போயிட்டு ஸ்டோர் ஆகுற மாதிரி நம்ம ஒரு லாஜிக் வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ 10 people டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பர்சனோட டேட்டா போயிட்டு ஒரு மாஸ்டர் ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். அது வந்து நமக்கு ஷேர்டில் இருக்கும், நமக்கு அங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ அதில் நமக்கு ஒரு ட்ராபேக் இருந்தது, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னன்னா நமக்கு மல்டிபிள் பர்சன் வந்து சப்மிஷன் சேம் டைம் பண்ணும்போது நமக்கு ஃபைல் வந்து லாக்டுன்னு வந்துடும். அந்த மாதிரி லாக்டு ஆயிடுச்சுனாக்க நெக்ஸ்ட் பர்சன் வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட் போயிட்டு ஸ்டோர் ஆகாமல் கூட போயிடலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அட் ஏ டைம் 200 people 300 people வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணால் கூட ஒரி பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரிசல்ட்டாக போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கன்சாலிடேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பற்றி நம்ம எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இங்கே காலம்ஸ் வந்து ஹிடனில் இருக்குது, அதை நான் வந்து அன்ஹைடு பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸாக்டாக நம்ம என்ன இதில் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் பற்றி நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த காமன் ஃபைலில் போயிட்டு ஸ்டோர் ஆகிறத வச்சு அதே லாஜிக் தான். பட் இந்த இண்டிவிஜுவலாக போயிட்டு ஒரு ஃபோல்டரில் எப்படி ஃபைல் கிரியேட் ஆகுது, அது எந்த ஹெடரை வச்சு கிரியேட் ஆகுது, எப்படி போயிட்டு ஸ்டோர் ஆகுதுங்கிறத இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மற்றபடி எந்த அப்டேட்டும் கிடையாது. அந்த ஆட்டோமேஷன் டூலையும் நான் இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் அதை போயிட்டு விசிட் பண்ணாங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த K4ல வந்து ஒரு பாத் இருக்குது, ரிசல்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் தான் போயிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆக போகுது. டெஸ்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு 10 minutes வந்து டெஸ்ட் பண்ணி இது அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் பேஜில் வந்து கேட்டகரியில் வந்து 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. நம்ம எந்த செட்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு செட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதே செட்டை எடுக்கும்போது உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து சஃபில் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த சஃபில் ஆகிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சஃபில் ஆகிட்டே இருக்கும். நீங்களே அகைன் ரீடேக் எடுத்தாலும் வந்து சஃபில் ஆகிடும். இதுதான் லாஜிக்கு. ஸோ என்ன செட்டு உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்குமோ அந்த செட்டை போயிட்டு நீங்கள் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இப்போ டேக் டெஸ்ட் கொடுத்தோடனே எனக்கு கொஷின் பேப்பர் விசிபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் டேக் டெஸ்ட் கொடுக்குறேன். செட் 1 வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு 10 minutes செட் பண்ணியிருக்கேன். டைமர் வந்து கவுண்ட் ஆகுது. இப்போ நம்ம டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த பாத்தில் இந்த ரிசல்ட் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் டேக் டெஸ்ட் கொடுத்தோடனே எனக்கு என்னோட அந்த சிஸ்டம் நேமை வச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸல் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட ரிசல்ட் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ பாருங்க, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணும்போது இங்கே லினோவா என்னோட பிசி நேமு நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சம்டைம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து எம்ப்ளாயி ஐடி கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டமோட நேம் வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதை வச்சு நமக்கு இங்கே என்ன டெஸ்ட் கேட்டகரி எடுத்துருக்கோமோ அது வந்து இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. எந்த ஆன்சர்ஸுமே வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகலை. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெஸ்ட் வந்து இங்கே எடுத்துட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆப்ஷன் பட்டனில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் தான் அட் ஏ டைம் செலக்ட் பண்ண முடியும். நம்ம மல்டிபிள் சாய்ஸ் வந்து இதே வீடியோவுக்கு நான் மறுபடியும் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைனமிக் ஆட்டோமேஷன் இது வந்து இதில் ஸ்டாட்டிக்கே கிடையாது, ரொம்ப டைனமிக்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு மறுபடியும் அந்த ரிசல்ட் அப்படின்ற ஃபோல்டரில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்குங்களா, அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி இந்த ரிசல்ட் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கிற இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே போயிட்டு அங்கே கேப்சர் ஆகிடும். இப்போ 10 minutesக்குள்ளே நான் சப்மிட் பண்ணல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆட்டோ சப்மிட் ஆகிடும். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. இப்போ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்
நம்ம டெஸ்ட் ராங்காக எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் போயிட்டு மறுபடியும் என்ன கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வரலாம். பட் இங்கே என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டாலே உங்களுக்கு ரிசல்ட் ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு ஃபைல் கிரியேட் ஆகிடும் டேக் டெஸ்ட் கொடுத்தோடனே. அப்போ நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ரீடேக் எடுக்க முடியாது. அது ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அப்படி சப்போஸ் ரீடேக் எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் ரெஸ்பெக்டிவ் பர்சன், அதாவது அட்மின் பர்சன் யாரோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபோல்டரில் அந்த ஃபைலை டெலிட் பண்ணால் தான் உங்களுக்கு ரீடேக் எடுக்க முடியும் அனதர் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த செக் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பரை வந்து ரீட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் செட்டன் டைம்லைன் வச்சுருக்கேன். அந்த டைம்லைனுக்குள்ளே நீங்கள் பேக் போனீங்கன்னாலும் ஆட்டோ சப்மிட் ஆகிடும். ஸோ அந்த லாஜிக்லாம் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஃபைல் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், யுவர் ஆன்சர் சேவ்டு இன் த டேட்டாபேஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாப்அப் வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுக்குறேன். எனக்கு அந்த ஃபைலில் போயிட்டு இப்போ அப்டேட் ஆகுது என்னோட ரிசல்ட் எல்லாமே. ஸோ அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட அசஸ்மெண்ட் அந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்விசிபிளுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஹிடன் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், என்னோட இண்டிவிஜுவல் ஃபைல். ஸோ என்னோட ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ஃபெக்டாக வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னோட சிஸ்டமில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், என்னோட ரிசல்ட்டு. இப்போ அனதர் பர்சன் டெஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இதே பாத்தில் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அனதர் ஃபைல் அவங்க பிசியை வச்சு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அவங்களோட கம்ப்யூட்டர் நேமை வச்சு க்ரியேட் ஆகிடும். இப்போ இதுதான் லாஜிக்கு. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம ஹைடில் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஹைடில் வச்சுருக்கிறத உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கிறேன் உங்கள் விசிபிலிட்டிக்காக. ஸோ இந்த பார்த்து டெஸ்ட் டியூரேஷன் நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஷீட்ஸ்லாம் வந்து ஹிடனில் இருக்குது. இப்போ நான் வந்து அன்ஹைடு பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த VBA கோடிங்கில் எக்ஸல் ஷீட்டை வந்து நான் வெரி ஹிடன் கொடுக்கல. ஓகேங்களா? அதனால நமக்கு விசிபிள் இருக்குது. இதை வந்து நம்ம என்னன்னாக்க டெஸ்ட் நீங்கள் சப்மிஷன் கொடுக்கும்போது சப்மிட் ஆன உடனே இது வந்து எல்லாத்தையும் எக்ஸல் வெரி ஹிடன் கொடுத்துட்டிங்கன்னா, எக்ஸல் ஷீட் வந்து வெரி ஹிடனில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினா கூட உங்களுக்கு அது விசிபிள் இருக்காது. நீங்கள் அதை தான் பண்ணணும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே எக்ஸல் ஷீட் வந்து வெரி ஹிடன் கொடுக்கல நான் கோடிங் பார்ட்டில். ஸோ நான் இதை அன்ஹைடு பண்ணணுங்கிறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா வெரி ஹிடன் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஷீட்ஸ்லாம் வியூ ஆகாது. ஓகேங்களா? இப்போ ஹெட்டர் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு. இப்போ இதில் என்னென்ன ஷீட் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 5 செட்டுக்கு வந்து நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போயிடுறேன். நீங்கள் ப்ரீவியஸ் ஆட்டோமேஷனில் இதே கான்செப்ட் தான். அதுலேருந்து ஒரே ஒரு அப்கிரேட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த வெல்கம் பேஜுங்கிறது வந்து ஃப்ரண்ட் பேஜ். இதில் தான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணி போகிற அந்த பேஜ். இப்போ பாருங்கள், எனக்கு இன்னொரு அப்டேட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து டேக் டெஸ்ட் அகைன் கொடுத்தேன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் டெஸ்ட், பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபைல் இல்லை அப்படின்னா தான் நமக்கு வந்து மறுபடி வந்து ரீடேக் எடுக்க முடியும் டெஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர்ன்றதை நான் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன். வெல்கம் பேஜ், இந்த ஹெட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்டாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு ஹெட்டர் வச்சுக்கிட்டேன். இந்த ஹெட்டரை தான் எனக்கு என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்டர் அப்படின்ற ஷீட்டில் போயிட்டு இந்த ஏரியாவை காப்பி பண்ணி ஒரு நியூ ஒர்க் புக்கை கிரியேட் பண்ணி அந்த ஒர்க் புக்கை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனோட பிசி நேமில் போயிட்டு நமக்கு அங்கே ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த ஹெட்டர் நேமில் தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இதில் தான் ஏ காலமில் வந்து அந்த பிசி நேமு, இந்த டெஸ்ட் கேட்டகரி டி காலமில் என்ன செக்ஷன் அவங்க வந்து எடுக்கிறாங்க டெஸ்ட்டு செட்டு. ஓகேங்களா? இது வந்து இங்கே பஞ்ச் ஆகும். இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ இதை வச்சு டெஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு இந்த எம்டியாக அது போய் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதை போயிட்டு நமக்கு இந்த
ஃபோல்டரில் போயிட்டு அதே ஃபைலை ஓப்பன் பண்ணி நமக்கு அப்டேட் பண்ணிடும். இப்போ அதுக்காக தான் இந்த ஹெடரை வந்து நான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டேன். இந்த ஹெடரை நம்ம அப்பப்போ காப்பி பண்ணிக்கும். அடுத்தது அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து நம்ம நிறைய லாஜிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து இப்போ பேக் கொடுக்குறேன். பேக் கொடுத்துட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கில் வந்து நம்ம போய்க்கலாம். அடுத்தது வந்து ரீடேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் லாஜிக். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த அசஸ்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் பட்டன் எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், இதோட ஹெய்ட்டு விட்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அன்ஹைடு பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம நிறைய லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க பேக் போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம டைமை வந்து டிலே பண்ண தேவையில்லை. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணிடுறேன். அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுறது, ஃபார்முலாஸ் இது எல்லாமே நீங்கள் அதில் விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் நம்ம டேரெக்டாக இண்டிவிஜுவல் ஃபைல் கிரியேட் ஆகி எப்படி ரிசல்ட் போய் ஸ்டோர் ஆகுதுங்கிறது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி செட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் இருக்கும், அதோட 4 ஆன்சர்ஸுங்க இருக்கும். இது வந்து ரேண்டமாக சஃபில் ஆகிறதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதே மாதிரி செட் 2, செட் 3, செட் 4, செட் 5. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து இந்த 5 ஷீட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் பேட்டர்ன் தான் நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆன்சர்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் பர்சனோட ஆன்சர்ஸ் வந்து இப்போ நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கேருந்து கேப்சர் ஆகி எங்கே வரும் அப்படின்னாக்கா நமக்கு அங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும். அந்த இங்கே நம்ம ஒரிஜினலாக நம்ம ஆன்சர் பண்ணுற அந்த ஆன்சர்ஸை எடுத்துகிட்டு வந்து எங்கே போய் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படின்ற ஃபோல்டரில் எம்டியாக நமக்கு ஒரு இந்த ஹெடர் நேம் வச்சு நமக்கு கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஹெடரை வச்சு ஒரு ஃபைலு, அந்த ஃபைலில் போயிட்டு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே போயிட்டு அங்கே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து நான் இதை ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை இந்த ஷீட்ஸ். அதர்வைஸ் இல்லைனா அப்படியே இருக்கிறதா இருந்தால் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், டெவலப்பர் டேப் போகிறேன். டெவலப்பர் டேப்பில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த திஸ் ஒர்க் புக்கில் நம்ம சில லாஜிக்லாம் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம லேட்டராக வந்து பார்க்கலாம். இந்த திஸ் ஒர்க் புக்கில் என்ன நம்ம கொடுத்துருக்கோங்கிறத இப்போ மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த பட்டனில் வந்து லிங்க் ஆகிருக்கு. டேக் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா இங்கே. இப்போ இந்த மாடியூல் நமக்கு கால் ஆகும் டெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்றது. இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற மாடியூலில் டெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற மேக்ரோ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது இதில் நம்ம எல்லா லாஜிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் நேமை கேப்சர் பண்ணுறதுக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம், என்விரான் யூசர் நேம் என்டி லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தது தான். இப்போ நான் அங்கே வந்து ஒரு லாஜிக் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பெசிஃபிக் பாத்தில் எனக்கு ஃபைல் வந்து அந்த டைரக்டரியில் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரியேட் இண்டிவிஜுவல் ஃபைல் அப்படின்றது கால் ஆகிடும். ஒருவேளை நமக்கு இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபைல் எக்ஸிஸ்ட்டு, இந்த வேரியபிளில் நமக்கு ஃபைல் ஆல்ரெடி இருந்ததுன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் பாப்அப் வந்து கால் ஆகும். சப்போஸ் ஃபைல் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் கிரியேட் இண்டிவிஜுவல் ஃபைல் இருக்குது. இப்போ இந்த மேக்ரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சப்மிட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்மிட்டில் எண்டில் வந்து நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்ரோ வந்து கால் ஆகிடும். சப்போஸ் அங்கே அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் எடுக்காமல் இருந்து இந்த ஃபோல்டரில் வந்து எம்டியாக இருந்ததுன்னா
அவங்க நேமில் வந்து அந்த சிஸ்டம் நேமில் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். எப்படி க்ரியேட் ஆகும்னா, இந்த ஹெட்டரை காப்பி பண்ணி ஒரு நியூ ஒர்க் புக்கில் போட்டு நமக்கு அந்த ஒர்க் புக் போயிட்டு அங்கே சேவ் ஆகும். அதுக்கு தான் இங்கே நம்ம கோடு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், திஸ் ஒர்க் புக்கில் ஹெட்டர் அப்படின்ற ஷீட்டை வந்து நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து N2 வரைக்கும். அப்போ A1லேருந்துனா N2 வரைக்கும்னா இது வரைக்கும் ரேஞ்சு. ஸோ இப்போ A அப்படின்ற வேரியபிளில் அசஸ்மெண்ட்டில் J1ல் இருக்கிற வேல்யூ நான் வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். அசஸ்மெண்ட்டில் J1ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா, செட் 1ன்னு இருக்கும். தெரியுதுங்களா? இந்த செட் 1 அதை தான் நம்ம வந்து எதுக்காகனா, இந்த ரிசல்ட் அப்படின்ற ஃபைல் நம்ம கிரியேட் ஆகுதுங்களா, அது என்ன நம்ம செட் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு கேப்சர் பண்ணுறதுக்காக அதை ஒரு வேரியபிளில் நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். கேப்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்டி லாக் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த சிஸ்டம் நேமை கேப்சர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாஸ்டர் பாத் 1 இருக்கு இல்லைங்களா, இதில் வெல்கம் பேஜில் K4 செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் இங்கே ஸ்டோர் பண்ணிடுறேன். வெல்கம் பேஜில் K4ல் வந்து நம்ம என்ன ஃபோல்டர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு சேவ் ஆகணும். அதுக்காக நம்ம அந்த லாஜிக் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், பாத் ஃபைல் நேமு, அந்த பாத்தில் என்ன ஃபைல் நேமில் ஸ்டோர் ஆகணும். இந்த என்டி லாக் 1ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் நேம் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு XLSX, அதாவது எக்ஸல் ஃபைலாக நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஃபைலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து அந்த லாஜிக் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கேயும் அதே லாஜிக் கொடுத்துருக்கோம். நம்ம அங்கே கொடுத்துருந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, டெஸ்ட் ஸ்டார்ட்டில் இங்கே கொடுத்துருந்த அதே லாஜிக்கை நம்ம எங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்கோம். அந்த கிரியேட் ஆகிற மேக்ரோலையும். மேக்ரோ நேமை பாருங்கள், இதுதான் மேக்ரோ நேமு. ஸோ இதுதான் நம்ம அங்கே கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணும்போது இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு ஆல்ரெடி ஃபைல் இருந்ததுன்னா யூ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் டெஸ்ட்னு இங்கேயும் எனக்கு இன்டிமேஷன் பண்ணும் ஃபைல் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி. எல்ஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த rng.copyனா இந்த ஆரஞ்சில் வந்து நம்ம ஆல்ரெடி A1லேருந்து N2 வரைக்கும் ரேஞ்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை காப்பி பண்ணி ஒரு ஒர்க் புக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஒர்க் புக்கில் ஷீட் 1ல் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், A1ல் வந்து வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணுறேன். ஃபார்மேட் அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த A2 செல்லில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்டி லாக் 1ல் இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இந்த ஹெட்டரில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஹெட்டரில் வச்சு நமக்கு இதை அப்படியே காப்பி பண்ணோம். இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ ஒர்க் புக் வந்து கிரியேட் பண்ணோம், அதில் பேஸ்ட் பண்ணோம். இந்த A2 செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்டி லாக் அந்த சிஸ்டம் நேமை கேப்சர் பண்ணோம். A அப்படின்ற வேரியபிளில் நம்ம ஆல்ரெடி வந்து J1ல் இருக்கிற அந்த செட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை வந்து நமக்கு இங்கே D2ல் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் காலம் A2O ஃபுல்லாக வந்து ஆட்டோ ஃபிட்டு கொடுக்குறோம். அந்த ரிசல்ட் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ ஃபிட் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் சேவ் ஆஸ் ஃபைல் நேம் மாஸ்டர் பாத் 1 இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேவஸ் பண்ணிடுறோம். அந்த ஒர்க் புக் நம்ம கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து XLSX-ஆக நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் புக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டிஃப் இந்த ப்ரோக்ராம் வந்து என்சப் ஆயிடுச்சு. மறுபடியும் எங்கே போனால் இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த மேக்ரோ தான் நம்ம கால் பண்ணி அந்த மேக்ரோவை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ மறுபடியும் இங்கே வந்து அதுக்கப்புறம் யூஸ்வலாக நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இந்த பார்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த அசஸ்மெண்ட்டில் J1ல் இருக்கிற அந்த செக்ஷன் என்ன செட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த அசஸ்மெண்ட்டில் என்ன செட் இருக்குது அந்த J1ல், அதாவது என்ன டைப் ஆஃப் செட் நம்ம எடுத்திருக்கோம் டெஸ்ட்டு, அதுதான் நமக்கு அங்கே இந்த கியூ ஷீட் கொஷின் ஷீட் அப்படின்றதுல வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்தது வந்து நம்ம இங்கே எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அதுக்கு வெல்கம் ஷீட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம். அடுத்த டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த K7 டாட் வேல்யூ. இங்கே வந்து K7ல் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஷீட்டில் இங்கே பாரு K7ல் கஸ்டமைஸ்டு டைம் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே லாஸ்ட் ரோ வந்து நான்
அந்த ஸ்பெசிஃபிக் செட்டை வச்சு நான் ஃபைண்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த QSTN this workbook dot sheets இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q ஷீட்ன்றதுல நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து இந்த வேரியபிளை கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைனமிக்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், this workbook dot sheets ஆஃப் அந்த Q ஷீட்ன்ற வேரியபிளை கொடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஒவ்வொரு டைமும் செட்டு 1 செட்டு 2 செட்டு 3 வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து டைனமிக்காக இருக்குங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வேரியபிளில் கெட் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து இங்கே செட்டு 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லாஸ்ட் ரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் 2 இருக்குன்னா, செட்டு 2 இருக்குல்ல, இந்த ஷீட்டில் போயிட்டு இங்கே வந்து எனக்கு லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணும். லாஸ்ட் ரோ எதுன்னா பி காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட்டு ரோவோட இண்டெக்ஸ் எடுத்து எனக்கு அது வரைக்கும் இந்த ரேன் ஃபங்க்ஷன் வந்து ஹெச் காலமில் வந்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் H1லேருந்து என்டையர் ஹெச் காலமில் டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் அந்த வேல்யூ கொடுத்துட்டேன், ரேன் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் காப்பி பண்ணுறேன், வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே வந்து பாருங்கள், அந்த டெஸ்ட் டேக்கன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த கொஷின் பேப்பரில் எல்லா ஆப்ஷன் பட்டனும் நமக்கு டிசபிள் இருக்கணும், எதுவும் டிக்கில் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம அதை ஆஃபில் வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமரை கால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டைமர் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சப்மிட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் சப்மிட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கிளியராக கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நான் இதை வந்து கோடை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நான் இதில் லிங்க் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் பேக் கொடுக்கும்போது நம்ம சில லாஜிக் போட்டிருக்கோம். இந்த லாஜிக்கும் நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அசஸ்மெண்ட்டில் இங்கே வந்து பாருங்கள், வெல்கம் ஷீட்டை வந்து நான் இங்கே இந்த டெஸ்ட் பேக் கொடுக்கும்போது டைமரை வந்து நான் என் பண்ணிக்கிறேன். என் பண்ணதுக்கப்புறம் இந்த டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் ஷீட் K7ல் இருக்கிற வேல்யூ வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து G1 டாட் வேல்யூ அசஸ்மெண்ட்டில் G1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே டாப்பில் இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செல்லு டாட் வேல்யூ ஈக்குவல் டு டைம் டியூரேஷன் ரெண்டு ஈக்குவலாக பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே நான் இங்கே வெல்கம் ஷீட்டில் கொடுக்குற இந்த K7ல் கொடுக்குற டைம் தான் எனக்கு இந்த அசஸ்மெண்ட் பேஜில் G1ல் இருக்கணும். இதுதான் லாஜிக்கு. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். திஸ் ஒர்க் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வெல்கம் பேஜ் தான் ஆக்டிவேட்டில் இருக்கணும். அதே மாதிரி அசஸ்மெண்ட் விசிபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ், எனக்கு அசஸ்மெண்ட் ஷீட் வந்து இன்விசிபிள் இருக்கணும். இதுதான் லாஜிக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிற மாதிரி ஒரு லாஜிக் கொடுத்துருக்குறோம். இது வந்து லாஜிக் வந்து இதோட வேலிடேஷன் எல்லாம் எங்கே கொடுத்துருக்கோம்னா அசஸ்மெண்ட் பேஜில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes இந்த வேலிடேஷன் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கால்குலேஷன் போட்டு இங்கே நோன்னு இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகிற மாதிரி நம்ம ஒரு லாஜிக் கொடுத்துருக்கோம். அதாவது எஸ்ஸாக இருந்து அண்ட் ஷீட் நேம் நாட் ஈக்குவல் டு வெல்கமாக இருந்ததுன்னா தென் கால் டெஸ்ட் சப்மிட்டு. அதர்வைஸ் நம்ம அந்த கால் டெஸ்ட் சப்மிட்டுங்கிறத அந்த மேக்ரோ கால் பண்ணாமல் டைரெக்டாக என்டிஃப் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லாஜிக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக நம்ம ப்ரீவியஸ் ஆட்டோமேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஃபைல் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டெஸ்ட் சப்மிட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணணும். அதாவது இங்கே வந்து நான் அசஸ்மெண்ட் ஷீட்டை மட்டும்தான் எக்ஸல் ஷீட் வெரி ஹிடன் கொடுத்துருக்கேன். அதாவது சப்மிட் ஆன உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா ஷீட்டையுமே வந்து வெரி ஹிடனில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு
நீங்கள் இதை வெரி ஹிடன் கொடுக்கலன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடு பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஃபுல்லாக இங்கே வெரி ஹிடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ரோ ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டா அவங்க வந்து அந்த ஷீட்டை வந்து எனேபிள் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவை வெல்கம் ஷீட் மட்டும்தான் விசிபிள் இருக்கணும். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து விசிபிள் ஆகும். சப்மிட் பண்ண உடனே அசஸ்மெண்ட் ஹிடன் ஆகிடும். மற்ற ஷீட் எதுவுமே அவங்களுக்கு விசிபிள் இருக்காது. இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிக்கிட்டு இப்போ வெறும் வெல்கம் பேஜ் மட்டும் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்க போகிறேன். நமக்கு மேக்ரோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இந்த ஃபைல் நான் ஒர்க் புக் டம்மி ஒர்க் புக் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரில் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. இப்போ டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா அது கிரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இங்கே போயிட்டு கோடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெஸ்ட் ஸ்டார்ட் இருக்குங்களா, இங்கே வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா இப்போ அங்கே எம்டிஆர் இருக்கிறதுனால எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு எனக்கு கால் இண்டிவிஜுவல் ஃபைலுங்கிற அந்த மேக்ரோவை கால் பண்ணும். டெஸ்ட் சப்மிட் அப்படின்ற மாடியூலுக்கு போயிடும் பாருங்கள். இப்போ டெஸ்ட் இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஃபைல் கிரியேட் ஆகிற அந்த மேக்ரோவுக்கு வந்து நமக்கு போயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த ரேஞ்சில் வந்து ஹெட்டரில் இருக்கிற அந்த காப்பி பண்ணிட்டு நமக்கு இங்கே வந்து இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரேஞ்சை காப்பி பண்ணுது. ஆட் ஒர்க் புக். இப்போ ஒரு ஒர்க் புக் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் புக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் வந்து சைடில் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். F8 இப்போ பாருங்கள், எனக்கு பேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோ ஃபிட் ஆகிட்டு இப்போ போயிட்டு இது ஒரு அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ யூஷுவலாக பாருங்கள், மறுபடியும் எனக்கு அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற மாடியூலில் டெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற மேக்ரோவுக்கு வந்துருச்சு. மறுபடியும் இங்கே அந்த மேக்ரோ கால் பண்ணி இப்போ பாருங்கள் அந்த ஃபோல்டரில் வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல். இப்போ யூஷுவலாக நான் இதை வந்து டைரெக்டாக ரன் கொடுக்குறேன். நமக்கு வந்து அந்த மேக்ரோ வந்து ரன் ஆகிட்டு நமக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து விசிபிள் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அட்டன் பண்ணுறோம். ஓகேங்களா? அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் 10 கொஷின்ஸும் வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன். சப்மிட் கொடுக்குறேன். யுவர் ஆன்சர் சேவ்ட் இன் த டேட்டாபேஸ். ஸோ இப்போ நான் இந்த அசஸ்மெண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், என்னோடய ரிசல்ட் வந்து இங்கே என்னோடய சிஸ்டம் நேமை வச்சு எனக்கு கேப்சர் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக வந்து என்னோடய ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே கேப்சர் ஆகி சப்மிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்னோட ரிசல்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6 பீப்புள் வந்து அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அனதர் ரிசல்ட் வேறு லினோவா 1, லினோவா 2, லினோவா 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் சம் டம்மி இதை வந்து அதே பேட்டர்னில் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து செட் 1ன்னு இருக்கும், இங்கே லினோவா 1ன்னு இருக்கும் பிசி நேம். ஸோ இப்படி ஒரு 6 பீப்புள் வந்து இப்போ அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி நம்ம கன்சாலிடேட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், இங்கே ரிசல்ட் கன்சாலிடேட்டர் டூல்னு இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன் தான். இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ரிசல்ட் அப்படின்ற அந்த ஃபோல்டரோட பாத்து நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். எங்கன்னா C2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C2லேருந்து G2 வரைக்கும் நான் செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் அட்ரஸ் நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் C2ன்னு இருக்கும். ஸோ நமக்கு அதுதான் ரேஞ்சு.
இப்போ பாருங்க, நான் கன்சாலிடேட் ரிசல்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரிசல்ட் ஃபோல்டரில் இருக்கிற அந்த 6 ஃபைல்ஸையும் ஓப்பன் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்துருச்சு பாருங்க. ஸோ இங்கே ரிசல்ட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நேமு, டீம் நேமு இதெல்லாத்தையும் இன்னொரு ஷீட்டில், இந்த டூலில் வந்து இன்னொரு ஷீட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதை லுக்கப் பண்ணி எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கான்செப்ட் இதுதான். நம்ம ஆல்ரெடி மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் புக்கில் வந்து எப்படி இதை நம்ம ஒரிஜினல் ஆன்சரோட கம்பேர் பண்ணுறது, இப்போ நம்மளோட ஒரிஜினல் ஆன்சர்ஸை வந்து இன்னொரு ஷீட்டில் வச்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி இங்கே இதோட மேப்பிங் பண்ணி அவங்களோட ஸ்கோரை நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மேக்ரோவையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கிளியர் கண்டென்ட்டுக்கு வந்து நான் எதுவும் கோடு போடலை. இங்கே வந்து இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேட்டா கன்சாலிடேட் அப்படின்ற மேக்ரோவில் கன்சாலிடேஷன், டேட்டா கன்சாலிடேட்ன்ற மாடியூலில் கன்சாலிடேஷன் அப்படின்றது நம்ம மேக்ரோ நேமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்து ஃபைல் நேம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேரியபிள் 2 வேரியபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங், அதே மாதிரி அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக நம்ம கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. அந்த ஸ்க்ரீன் வந்து பிளிங்கிங் ஆகிறது, அப்டேட் ஆகிறது இதெல்லாம் நமக்கு தெரியாது, அலர்ட் இதெல்லாம். ஓகேங்களா? அதுக்காக இப்போ ஃபோல்டர் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக்கில் மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் C2.value, C2ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த ஃபோல்டரோட பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்டரி ஆஃப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்தேன் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் எக்ஸல் எஸ்எக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபைல், அதாவது நான் star.xl sx இருக்குங்க, இங்கே ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா எக்ஸல் ஃபைலையும் அது கன்சிடர் பண்ணிக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு do while வந்து ஃபைல் நேம் நாட் ஈக்குவல் டு எம்டி. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைல் நேம் நாட் ஈக்குவல் டு எம்டி, அங்கே எந்த ஃபைலும் இல்லாமல் எல்லாத்தையும் நமக்கு ஓப்பன் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஃபைல் இல்லாமல் இருந்ததுனாக்க நமக்கு டைரெக்டாக நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்தால் இங்கே போவோம். அதர்வைஸ் அங்கே எம்டியாக இருந்ததுன்னா நமக்கு டைரெக்டாக லூப் எக்ஸிட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ இதுதான் லாஜிக். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லினோவோ அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு எம்டி, அங்கே வந்து எம்டி இல்லை, ஃபைல் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆகும்னா இங்கே போவோம், ஒரு ஒர்க் புக்கை ஆட் பண்ணோம். சாரி, ஒர்க் புக் ஸ்டார்ட் ஓப்பன். எனக்கு என்ன பண்ணோம், அந்த ஃபஸ்ட்டு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரீடு ஒன்லியில் தான் நமக்கு ஓப்பன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி யாராவது ஓப்பனில் வச்சுருந்தா கூடமே அது எதுவும் இஷ்யூ கிடையாது. நமக்கு ரீடு ஒன்லியில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டேட்டா வந்து A2லேருந்து N2 வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த திஸ் ஒர்க் புக் டாட் ஆக்டிவேட், இந்த ஒர்க் புக்கை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். எந்த ஒர்க் புக்னா இந்த ரிசல்ட் கன்சாலிடேட்டர் டூல் இருக்கு இல்லைங்களா, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணுறேன். லாஸ்ட் ரோ எப்படி ஃபைன் பண்ணுறேன்னா இந்த A காலம் பேஸ் பண்ணி, ஸோ இங்கே எது லாஸ்ட் வேல்யூ அதுலேருந்து +1 ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் புக்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் ஈக்குவல் டு டிரெக்டரி ஆஃப் எம்டியில் நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டு இப்போ லூப் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஃபைலாக ஓப்பன் பண்ணி அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து திஸ் ஒர்க் புக்கில் நமக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஒன்ஸ் எல்லா ஒர்க் புக்கும் க்ளோஸ் ஆனோடனே நமக்கு இந்த லூப்பில் வந்து ஃபைல் நேம் நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுனா தான் நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்கும். ஃபைல் நேம் எப்போ எம்டி ஆகுதோ அப்போ வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆகிட்டு மாஸ்டர் அப்படின்றதில் A1 செல்லை வந்து செலக்ட் பண்ணி நின்றோம். இது வந்து நான் ட்ரூன்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக வந்து மெசேஜ் பாக்ஸில் ரிசல்ட் கன்சாலிடேட்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாப்அப் நமக்கு கிளியராக அங்கே டிஸ்பிளே பண்ணிடும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது ஆட்டோமேஷன் டூல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேடு மெம்பர்ஷிப் ஹோல்டர் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மெம்பர் ஹோல்டர் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடுங்க. உங்களுக்கு வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே கான்செப்டை வந்து செக் பாக்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது. இப்போ இது வந்து மல்டிபிள் சாய்ஸில் நம்ம போகும்போது நம்ம செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். மோர் தென் ஒன் ஆன்சர் நம்ம டிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் பட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆன்சர் தான் ஏதாவது டிக் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுக்காக தான் நம்ம இதை இது பண்ணிவிட்டு அடுத்தது வந்து செக் பாக்ஸ் வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம செக் பாக்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.